ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மருத்துவர் ஓட்டிச் சென்ற கார் திடீரென நிலை தடுமாறி வாய்க்காலில் விழுந்த நிலையில் மருத்துவர் வெளியேறி உயிர் தப்பினார். இதையடுத்து போலீசார் காரை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க நாம் கேட்கலாம். கண்ணன், என்ன நடந்தது? ஈரோடு ரங்கம்பாளையம் பகுதியில் வசிப்பவர் ராவணன். இவர் ஈரோடு பெருந்துறை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இன்று காலை இவர் அவருக்கு சொந்தமான ஹூண்டாய் காரில் பவானியிலிருந்து ஈரோடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது பவானி அருகிலுள்ள காளிங்கராயன் வாய்க்காலில் கார் திடீரென அவரின் கட்டுப்பாட்டை இழந்து தண்ணீரில் விழுந்தது. இதனைத் தொடர்ந்து அதிர்ஷ்டவசமாக ராவணன் தண்ணீரிலிருந்து மீட்டு வெளியே வந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த சித்தோடு போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து தண்ணீரில் விழுந்து கிடந்த காரை கிரெயின் மூலம் மீட்டனர். பின்னர் அவரை விசாரணை செய்வதற்காக சித்தோடு காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர். அவர் அதிக நேரம் கண் விழித்து இருந்ததனால் விழுந்துள்ளாரா இல்லது வேறொரு காரணமா என பல்வேறு கோணங்களில் அவரை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டாக்டர் ஓட்டி வந்த கார் வாய்க்காலில் விழுந்து விபத்து ஏற்பட்ட இந்த சம்பவம் பவானி பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.